ஜெய் மகாகாளி. ஆனந்தம் இறைத்துவம் சீசன் 2 ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் பகுதி 8. ஆவதாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஏகம் சத் விப்ரா பௌதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். ஆன்மீக உலகத்தில் புத்தர், இயேசுநாதர் இவங்களுக்கு அப்புறம் மிக ஆழ்ந்த தத்துவங்களை, வேதாந்த கருத்துக்களை எளிமையான அனுபவ உதாரணங்களுடன் மக்களுக்கு சொல்லி புரிய வைப்பதில் நமது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நிகரற்றவர். மகேந்திரநாத் குப்தாவிடம் உலகில் உள்ள 3 கவர்ச்சிகள் ஒருங்கே இறைவனுடன் ஏற்பட்டால் அந்த கவர்ச்சிகளின் வலிமையினால் அவன் இறைவனை பெற முடியும் என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். கடவுளை ஒரு இன்பப் பொருளாக பார்க்க வேண்டும், குழந்தையா வாத்சல்யம் கொள்ள வேண்டும், தன்னை பெண்ணாக நினைத்து கடவுளை கணவனாக காதலிக்க வேண்டும் என்பதை அவர் கூறும் விதத்தில் பார்ப்போம். மகேந்திரா, கடவுளை நேசிக்க வேண்டும், அதுதான் விஷயம். தாய் குழந்தையை நேசிப்பது போல், மனைவி தன் கணவனை நேசிப்பது போல், உலகியல் மனிதன் உலக இன்பங்களை நேசிப்பது போல் கடவுளை நேசிக்க வேண்டும். இந்த மூவரின் நேசங்களும் இந்த 3 கவர்ச்சிகளும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு ஆகுமோ அந்த அளவு நேசத்தை இறைவனிடம் செலுத்த முடியுமானால் அவரை காண முடியும். மன இயக்கத்துடன் அவரை அழைப்பது மிக அவசியம். மியாவ் மியாவ் என்று கத்தி தாயை அழைக்க மட்டுமே பூனைக்குட்டி அறிந்திருக்கிறது. தாய்ப்பூனை அதனை எங்கே வைக்கிறதோ அங்கே இருக்கிறது. சில சமயம் சமையல் அறையிலும், சில சமயம் தரையிலும், சில சமயம் படுக்கையிலும் குட்டியை தாய்ப்பூனை வைக்கிறது. ஏதாவது துன்பம் வருமானால் குட்டி பூனை மியாவ் மியாவ் என்று கத்துகிறது. கத்துவதை தவிர அதற்கு வேறு எதுவும் தெரியாது. தாய்ப்பூனை எங்கிருந்தாலும் இந்த மியாவ் மியாவ் சத்தத்தை கேட்ட அந்த கணமே ஓடி வந்து விடுகிறது. ஆம், மன இயக்கத்துடன் இறைவனை நாம் அழைத்தால் இறைவன் ஓடி வந்து விடுவான். கடவுளை காண ஒருவன் கொள்ள வேண்டிய மனப்பயிற்சி இது என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மகேந்திரநாத் குப்தாவிடம் கூறுகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சந்தித்ததிலிருந்து மகேந்திரநாத் குப்தாவுக்கு எப்போதும் அவரை பற்றிய சிந்தனைதான். எப்போதும் அந்த ஆனந்தமயமான மூர்த்தியை தரிசித்துக் கொண்டிருப்பது போலவும் அவரது அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருப்பது போலவும் அவருக்கு தோன்றும். இந்த எளிய மனிதர் எப்படி இந்த ஆழ்ந்த தத்துவங்களை, வேதாந்த கருத்துக்களை எல்லாம் கற்றார், எப்படி புரிந்து கொண்டார் என்ற கேள்வி மகேந்திராவின் மனத்தில் எழுந்த வண்ணம் இருந்தது. இப்படி ஆழ்ந்த விஷயங்களை இவ்வளவு எளிமையாக யாரும் விளக்கி இதுவரை அவர் கேட்டதில்லை. சரி, இதுவரை இந்த காணொளியில் நீங்கள் பார்த்தது கேட்டது எல்லாம் ஸ்ரீ மகேந்திரநாத் குப்தா என்னும் சிறந்த பேராசிரியரால் அவரது தினக்குறிப்பு டைரியில் இருக்கும் பொக்கிஷத்திலிருந்து கிடைத்த அமுதம். அவர் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை கண்ட 26 பிப்ரவரி 1882 16 ஆகஸ்ட் 1886 வரை, அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மகா சமாதி வரை 4 வருடங்கள் தான் குருதேவரிடம் கண்டு கேட்டு உணர்ந்ததை, அதனால் தனக்கு கிடைத்த அனுபவங்களை தன் டைரியில் குறிப்பிடுத்து வைத்திருந்தார். பின்னாளில் அதுவே தமிழில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அமுதமொழிகள் என்ற தலைப்பில் ஸ்ரீ ராமகிருஷ்ண கதாமிருதம் என்ற வங்காள மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. மகேந்திரநாத் குப்தா அந்த டைரி குறிப்பில் தன்னை ம என்ற ஒரு எழுத்தில் ஒழித்துக் கொண்டு இந்த குறிப்பெடுக்கும் அரும்பணியில் ஈடுபடுத்திக் கொண்டார். இனி இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் தொடர் காணொளியில் நாமும் மகேந்திரநாத் குப்தாவை ம என்ற ஒற்றை எழுத்தின் மூலமே பயன்படுத்துவோம். தொடர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் காணொளியை கண்டு பரவசமடையுங்கள். திருச்சிற்றம்பலம்.